அடுத்து நம்ம பெரிய ஸ்டெப் போறோம். இதனுடைய பூம் வந்து இனி தமிழ்நாட்டுக்கு அப்கமிங் ஆகும். ஆல்மோஸ்ட் கர்நாடகா, பாம்பே எல்லா ஸ்டேட்லயுமே இவி வெஹிக்கிள், இவி சார்ஜிங் செஷன் ஃபுல்லாவே ஆயிருச்சு. எல்லாருமே சைனாவை டிபெண்ட் பண்ணிருக்காங்க. இந்தியால தயாரிக்கிற அது ஒரு தமிழன் தயாரிச்ச ப்ராடக்ட்னால தான் இதனோட வேல்யூக்கு நமக்கு இவ்வளவு மதிப்பு கூட கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்ப பூம் ஆக போகுது தமிழ்நாட்டிலுமே. ஆமா சார், 6 வருஷம் நம்ம மெயினான இல்ல சார், டெக்னிக்கலா சேர்மன் இப்ப உங்ககிட்ட சொல்லுவாரு, நீங்க கேட்டு. கடந்த வெளிநாட்டுல இருந்து அதுக்கு பொருட்கள்லாம் வாங்கி பண்ணணும். ஏன்னா நம்ம நாடு வந்து கொஞ்சம் பிஹைண்டா இருக்கு. அதனால வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி அவரை ட்ரெயின் பண்றேன். அவர் மட்டும் இல்ல, அவர் கூட ஒரு 4 பேர் எல்லாரும் சேர்த்து ட்ரெயின் பண்றேன். ஆனா இவர் தான் அந்த டிபார்ட்மெண்டோட ஹெட், இவர் தான் அந்த டிபார்ட்மெண்டோட முதன்மையா இருக்காரு. நம்பிக்கையாக இருந்தார். அவரை நம்பி அவருக்கு ஆபீஸ் ஆகி அவர்கிட்ட தான் கொடுத்தோம். அவர் தான் காலையில திறப்பாரு, அவர் தான் பூட்டுவார். அன்னைக்கு திடீர்னு நாங்கள் கிளம்புறாட்டுக்கு என்ன ஒரு பிளான் தெரியல, உள்ள இருக்கிற ஸ்டாஃப் வச்சு வெளியில இருக்கிற ஒரு சக்தி ஏதோ ஒன்று வச்சு அவர் என்ன பண்றாரு, இதை எடுத்து கொண்டு போய் வித்துருவோம், இல்லாட்டி போய் வேற கம்பெனி ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற பிளான்ல அதை எடுத்துட்டு போயிட்டாரு.